காதல் 3. பரத் பிரசாத்திடம் என்னடா இந்த நேரத்துல வந்திருக்க என்று கேட்கவும், எனக்கு டிவோர்ஸ் பேப்பர் ரெடி பண்ணி கொடு என்கவும் அதிர்ந்தான். டேய், கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட முழுசா ஆகலையேடா, அதுக்குள்ள என்னாச்சு? ஏன் இந்த முடிவு? அப்பா எது செய்தாலும் நம்ம நல்லதுக்கு தானடா செய்வாரு. இது அவருக்கு தெரிஞ்சா மனசு ரொம்ப கஷ்டப்படுவாருடா. எதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுடா. உன்னை வற்புறுத்துறேன்னு நினைக்காதடா, இருந்தாலும் யோசிச்சுக்கோ. அவன் தன் மனதில் தோன்றியதை கூறிவிட்டு அவன் முகம் பார்க்க பிரசாத் ஏதோ யோசனையில் இருந்தான். அவன் தயங்குவதை பார்த்து என்னடா ஆச்சு என்று பார்க்க, அது என்று சொல்லலாமா வேண்டாமா என்று யோசிக்க, என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு விரும்பினா சொல்லுடா, இல்லனா வேண்டாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. அதனால தான் எனக்கு இந்த கல்யாணம் எதுவும் வேண்டான்னு சார்கிட்ட சொன்னேன். ஆனா அவர் கேட்காம இப்படி பண்ணி வச்சிட்டாரு. சரி, பண்ணி வச்சிட்டாரு, பார்த்துக்கலாம் என்று பார்த்தால் அந்த பொண்ணுக்கு இன்னும் 18 வயசு கூட முடியலடா. கிட்டத்தட்ட என்னை விட 11 வயசு சின்ன பொண்ணு. 10வது வரைக்கும் தான் படிச்சிருப்பா போல. சின்ன பிள்ளையா வேற இருக்கா. ரொம்ப சேட்டை பண்ணுவா போல. இதெல்லாம் பரவாயில்ல, எனக்கு இப்போ இந்த வயசு பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா தெரியுதுடா. அதான் டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிக்கிட்டு மேல படிக்கிறாளான்னு கேட்கணும். படிக்க வச்சுட்டா அவ லைஃப் பார்த்துக்குவா இல்லையா? இப்போ அவங்க வீட்டுக்கு அனுப்பினாலும் திரும்ப சேர்த்து வைக்க தான் முயற்சி செய்வாங்க. அதான் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு கையெழுத்து வாங்கணும். நீ ரெடி பண்ணி கொடு, இவ எனக்கு செட் ஆக மாட்டா. டேய் பிரசாத், என்னடா ஸ்கூல் படிக்கிற பிள்ளையா இருக்கும் போல, இருந்தாலும் அப்பா எதுவும் காரணம் இல்லாம செய்ய மாட்டாருடா. யாருமே அதிக வயசு வித்தியாசத்துல கல்யாணம் பண்றது இல்லையா? நீ எதுக்கும் அப்பா கிட்ட பேசிட்டு முடிவு பண்ணுடா என்கவும், அவன் எடுத்த முடிவில் இருந்து மாறுவதா இல்லை என்பது போல் சட்டமாக அமர்ந்திருந்தான். பின்பு பரத் எழுந்து சென்று அவன் கேட்டபடி அனைத்தும் ரெடி செய்தவன் வந்து அவனிடம் நீட்ட, அதை வாங்க பிரசாத் கையை நீட்டவும் உடனே அந்த டிவோர்ஸ் பேப்பரை இழுத்து கொண்டான். டேய் என்று அவனை முறைக்க, மச்சி முறைக்காதடா, காலையில உன் கல்யாணத்துக்கு வர முடியலல்ல, அதான் இப்போ விஷ் பண்றேன், ஹாப்பி மேரிட் லைஃப் என்று கை குலுக்க தன் கையை நீட்டினான். டேய், இது உனக்கே ஓவரா தெரியல? நான் இப்போதானே உன்கிட்ட டிவோர்ஸ் பேப்பருக்கு ரெடி பண்ண சொல்லி வாங்க போறேன், நீயே விஷ் பண்ற? நீ இப்போ டிவோர்ஸ் பேப்பர் எல்லாம் வாங்கினாலும் உனக்கு டிவோர்ஸ் கிடைக்காது மச்சி என்கவும், எப்படி சொல்ற? தெரியல, பட் எனக்கு தோணுது உனக்கு கிடைக்காதுன்னு. என் மனசு சொல்லுது என்கவும், அதையும் பார்க்கலாம் என்றவன் அவனிடமிருந்து அந்த பேப்பரை பிடுங்கியவன் கிளம்ப போக, மச்சான், உன் கல்யாணத்துக்கு வரலன்னு கோபப்படாத. எனக்கு காலையில கோர்ட்ல ஒரு முக்கியமான கேஸ் இருந்துச்சு, அதான் வர முடியல என்கவும், சரி என்றவாறு தன் வீட்டிற்கு கிளம்பினான். அதே நேரம் இங்கு கயல் வீட்டில் அவளது தாய் ராணி புலம்பிக் கொண்டு அழுதார். என் பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாதே, எப்படி அவ்வளோ பெரிய சிட்டில போய் இருக்க போகுதோ. கடவுளே, என் பிள்ளைய நீ தான் பார்த்துக்கணும். எப்படியோ பேய்கிட்ட இருந்து காப்பாத்திட்ட. மாப்பிள்ளை என் பிள்ளைய நல்லா வச்சுக்கணும், அவன்தானே நல்லா வச்சுப்பான். அவர் பாட்டுக்கு தன் முந்தானையில் கண்ணீரை துடைத்துவிட்டு புலம்பிக் கொண்டிருக்க, ஏய், அங்க என்ன சத்தம் என்று அவரது கணவனின் சத்தம் கேட்க முகத்தை நன்றாக துடைத்து கொண்டு ஹாலுக்கு வந்தார். என்னடி, உன் புள்ள வீட்டை விட்டு போனது துக்கமோ என்று நக்கலாக கேட்க, அவரது பக்கத்தில் அமர்ந்து படிப்பதாக சீன் போட்டு கொண்டிருந்த வர்ஷா நக்கலாக சிரித்தாள். எங்கய்யா என் பிள்ளைய நீ வீட்டுக்குள்ள இருக்க விட்ட? இங்க இருந்த வரைக்கும் என் புள்ள பிச்சைக்காரி போலதானே இருந்தா என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டார். வெளியில் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க, இவகிட்ட பேசுறதும் ஒண்ணுதான், செவுத்துக்கிட்ட பேசுறதும் ஒண்ணுதான் என்று கூற, செவுத்துக்கிட்ட பேச வேண்டியதானே, எதுக்கு என்ன கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்க என்று மனதிற்குள் கவுண்டர் கொடுத்தார். சரி சரி, நான் வரும்போது மீன் கறி எல்லாம் வாங்கிட்டு வரேன், நல்லா சமைச்சு வை, ஒரு வெட்டு வெட்டணும். எப்போடா இந்த சனியன் வீட்டை விட்டு போகும்னு பார்த்துட்டே இருந்தேன், இன்னைக்கு அதுக்கு காலம் வந்திருக்கு, தீபாவளி போல கொண்டாடணும் என்று தன் பெற்ற மகளையே ஏதோ எதிரி போல், இல்லை இல்லை
தீண்டதகாதவர் போல் கூறிக்கொண்டே வெளியே சென்றார். அதில் அவருக்கு பெருமை வேறு. என்ன மதர், வாயே திறக்க மாட்ற? உன் பிள்ளை போன வருத்தமா? சோ சேட். எப்படியும் அந்த பெரிய படிப்பு படிச்ச மேதாவி உன் பிள்ளைய 10 நாள்ல துரத்தி விடத்தான் போறான். கவலைப்படாத, உன் பிள்ளை உன்கிட்டயே வந்துரும் என்று அவர் நெஞ்சில் பாரத்தை ஏற்றிவிட்டு சென்று விட்டாள். உடனே உள்ளுக்குள் பயந்தவர், ஐயோ படுபாவி, இன்னைக்குதான் கல்யாணம் ஆச்சு, ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இப்படி சொல்லிட்டு போறாளே என்று சாடியவர் தன் மகன் அறைக்கு சென்றார். அவன் அறைக்கு அருகே வந்து தம்பி தம்பி என்று அழைத்து கதவை தட்டினார். மா, கதவு திறந்துதான் இருக்கு, உள்ள வாமா என்கவும் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தவர், தம்பி அக்காவுக்கு ஃபோன் போட முடியுமாடா, புள்ள எப்படி இருக்குன்னு கேட்கணும்டா. புள்ள அங்க என்ன பண்ணுதோ, தெரியாத ஊரு வேற, அவளுக்கு வேற ஒன்னும் தெரியாது, ஒரு சூதுவாதும் இல்ல, ஒரு ஃபோன் போட்டு குடுப்பா, என் மனசு திக்கு திக்குன்னு அடிச்சுக்குது. ஏமா, ஏதாவது அந்த நரி சொன்னுச்சா என்று கரெக்டா பாயிண்ட பிடிக்க அவர் அமைதியாக இருக்கவும், அவர் அமைதியாக இருப்பதை வைத்தே இது அவள் வேலைதான் என்று அறிந்தவன், இவகிட்ட யாராவது வந்து கேட்டாங்களா என்று கோபமாக வெளியே செல்ல பார்க்க, அவனை இழுத்து பிடித்தவர், அவளை விடு குணா, இப்போ நீ புள்ளைக்கு ஃபோன் போடு, அவகிட்ட பேசினாதான் என் மனசு நிம்மதியா இருக்கும். குணா ஃபோன் போடவும் அங்கு கயல் சமையல் அறையில் வேலையாக இருந்தாள். அவளது போன் ஹாலில் இருந்தது. அடித்து கொண்டே இருக்க அவள் வந்து எடுப்பதற்கும் பிரசாத் வீடு வரவும் சரியாக இருந்தது. கைபேசியை எடுத்துக்கொண்டே அவனை பார்த்தவள் அவனிடம் ஓடி வந்து அவனை அணைத்து கொண்டாள். இவள் அணைக்கவும் அதிர்ச்சியானவன், ஹே என்ன பண்ற, நகரு என்று அவளை தள்ளி நிறுத்தியவன், என்ன என்று தன் உருமுகத்தை காட்டவும், மாமா நீங்க வெளியே போகும்போது என்னையும் அழைச்சிட்டு போங்க, எனக்கு இங்க தனியா இருக்க பயமா இருக்கு தெரியுமா? ஓ என்று கதை கேட்பது போல சொன்னவன், சரி போன் வருது பார், எடுத்து பேசு என்கவும், எனக்கு எப்படி அழுத்தி பேசுறதுன்னு தெரியாது மாமா. இவன் நடிக்கிறாளா இல்ல இவளுக்கு உண்மையா தெரியலையா என்று உள்ளுக்குள் நினைத்தவாறே போனை அட்டன் செய்து, இப்படிதான் பண்ணணும் என்று காட்டி கொடுத்தவன், பேசு என்பது போல் சைகை செய்தான். அவனிடமிருந்து போனை வாங்கியவள் காதல் வைத்து ஹலோ என்கவும், அந்த பக்கம், அக்கா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா, நீங்க எப்படி இருக்கீங்க? அம்மா அழுவுதா? அம்மா கிட்ட சொல்லு நான் நல்லா இருக்கேன்னு, மாமா என்னை நல்லா பாத்துக்கிறாருன்னு சொல்லு. இந்தா நீயே அம்மா கிட்ட பேசு, அதுதான் பேசணும்னு சொன்னுச்சு, குடுடா. ஹலோ கயலு, நல்லா இருக்கியாமா? மா நான் நல்லா இருக்கேன் என்று சிரித்து கொண்டே சொன்னாள். நீ நல்லா இருந்தா போதும்டா. மாப்பிள்ளை எங்கம்மா? இங்கேதாம்மா, மாமா பக்கத்துல தான் இருக்காரு. சரிம்மா, வெளியே எங்கேயும் தனியா போயிடாத, தெரியாத ஊரு, வெளியே தனியா போக கூடாது, சரியா? சரிம்மா, நான் போகல, போனா மாமா கூட தான் போவேன். ஆ சரிடா, நான் நாளைக்கு பேசுறேன், வைக்கட்டா என்கவும், மா லக்ஷ்மி, மேகலை, ராமு, கொம்பன் எல்லாத்தையும் கேட்டதா சொல்லுமா, சரியா? சரிம்மா, நான் வைக்கிறேன் என்று வைத்துவிட்டு, இப்போதான் நிம்மதியா தூங்க முடியும் என்று குணாவிடம் அவன் கைபேசியை கொடுத்துவிட்டு நிம்மதியாக தன் வேலைகளை பார்க்க சென்றார். ராணி போனை அணைத்ததும் அங்கிருந்த டீபாயின் மீது போனை வைத்தவள் பிரசாத்தை பார்த்து சிரித்தாள். சிரிப்பெல்லாம் நல்லாத்தான் இருக்கு, ஆனா சின்ன பொண்ணா இருக்கியே என்று தனக்குள் புலம்ப, கல்யாணமே வேண்டாம்னு சொன்னவன் எதுக்குடா சின்ன பொண்ணுன்னு கவலைப்படுற என்று அவன் மனசாட்சி வாரியது. மூடிட்டு போ என்று அதனை அடக்கியவன், என்ன உன் தம்பி பெரிய ரவுடி போல, எதா இருந்தாலும் கால் பண்ணுன்னு சொல்றான், உன்னை என்ன நான் கடிச்சா சாப்பிட போறேன்? காலையில உன் தம்பி அப்படி சொல்லிட்டு போறான். ஏய் குள்ளபுஸ்கு, நீயே ஒரு பொடிசு, இதுல அவன்லாம் எந்த முளைக்கு என்று நக்கலாக கூறினான். அவனுக்கு என் மேல ரொம்ப பாசமாமா என்று கூற, சரி சரி தூங்கு போ, உன் இடத்த காட்டுறேன் என்று அவளை அழைத்து சென்றவன் அவள் அடுத்து கூறிய பதிலில் விடிய விடிய தூங்காமல் ஆந்தை போல ஆலோட்டம் போட்டு கொண்டிருந்தான். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? பிரசாத் மைண்ட் வாய்ஸ். தன் மகளிடம் பேசிவிட்டு குணாவிடம் போனை கொடுத்துவிட்டு சமையலறைக்கு வந்தவர் தனக்கும் தன் மகனுக்கும் தட்டில் சாதம் போட்டு எடுத்து வந்தார்.
அங்கிருந்த சாப்பாட்டு மேசையில் வைத்தவர், தம்பி தம்பி சாப்பிட வாப்பா என்று அழைக்க, தோ வரேம்மா என்று வந்தவன் அவன் பாட்டுக்கு அங்கு முறைத்து கொண்டிருந்த வர்ஷாவை கண்டு கொள்ளாமல் அமர்ந்து சாப்பிட்டான். என்ன, உங்க 2 பேருக்கு மட்டும் சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிடுறீங்க என்று அங்கு அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தவர்களை பார்த்து கத்தினாள். அவள் கத்துவதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை இருவரும். சாப்பிட்டு முடித்து கை கழுவ, என்ன நான் இங்க கத்திக்கிட்டே இருக்கேன், நீங்க என்னடானா ஒரு பதிலும் சொல்லாம சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கீங்க, உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, அவ இங்க இல்லைன்னு நல்லா ஆடுறீங்க போல, நாங்க எதுவும் பண்ண மாட்டோம்னு நினைப்பா, இருங்க அப்பா வரட்டும், உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க என்று இரைந்து கத்தினாள். நீ எவ்வளோ வேணாலும் கத்து, எங்க காது கேட்காது என்பது போல் அவர்கள் தங்கள் வேலையை முடித்தனர். அதான் கை கழுவும் வேலை. ராணி சாப்பிட்ட பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு சமையலறைக்கு செல்ல, அங்கு நின்ற குணா வர்ஷா அருகில் வந்து அவள் முகத்துக்கு நேரே ஏப்பம் விட்டவன், இனி உன்னால ஒன்னும் புடுங்க முடியாது, கயல் மேல கை வைக்கணும்னா மாமாவை தாண்டித்தான் எதா இருந்தாலும் பண்ண முடியும், போடி வந்துட்டா என்று அவளை பார்த்து நக்கலாக சிரித்துவிட்டு அவன் அறைக்கு சென்றான். சிறிது நேரம் கழித்து சமையலறையில் அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு வந்த ராணி எங்கோ பார்த்து கொண்டு, இருக்கிறத போட்டு தின்னா தின்னுங்க, இல்லைன்னா பட்னி கடந்தா பட்னி கடங்க, நான் தூங்க போறேன், என்னை எழுப்பி இதை செஞ்சு கொடு அதை செஞ்சு கொடுன்னு சொல்ற வேலை இனி இருக்கக்கூடாது, இனி என் இஷ்டம் போலதான் சமைப்பேன், சாப்பிட்டா சாப்பிடுங்க, இல்லைன்னா உங்க வயிற்ற காய போடுங்க என்று எனக்கென்ன வந்தது என்பது போல் குணாவின் அறைக்கு சென்று கதவை தாழ்பால் போட்டுக்கொண்டார். ஓ, அவ இங்க இல்லைன்னதும் உங்க ஆட்டத்தை ஆரம்பிக்கிறீங்களா, இருங்க அப்பா வரட்டும் என்று தன் தந்தைக்காக காத்திருந்தாள். குமரேசன் மார்க்கெட் சென்று கோழி முதல் மீன் வரை ஒன்று விடாமல் அனைத்தையும் வாங்கி வந்தவர் தன் செல்ல மகள் சோஃபாவில் கோபமாக அமர்ந்திருக்கவும் அனைத்தையும் வைத்துவிட்டு அவளிடம் சென்றார். என்னம்மா, ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க, எங்க அவ, நீ மட்டும் இங்கு தனியா உட்கார்ந்திருக்க என்று வினவினார். அவங்க 2 பேரும் சாப்பிட்டு எப்பயோ தூங்க போயிட்டாங்க. என்ன அதுக்குள்ள எங்க அந்த கழுத, நான் இதெல்லாம் வாங்கிட்டு வர்றதா சொல்லியிருந்தனே, நீங்க வாங்கிட்டு வர்றது எல்லாம் இனி அவங்க சமைக்க மாட்டாங்களாம், அவங்க சமைக்கிறது தான் நம்ம சாப்பிடணுமா, இப்போ நீங்க வாங்கிட்டு வந்தது கூட சமைக்க முடியாதாம், ஏற்கனவே இருந்த சாப்பாடு தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு போய் தூங்கிட்டாங்க. அப்படியா சொன்னா அவ, இருமா இன்னைக்கு அவளை என்று என்ன பண்றேன் பாரு என்று வீர சவடால் விட்டு சென்றார். குணா அறைக்கு வந்தவர் கதவை தட்ட யாருமே ஒரு குரல் கூட கொடுக்கவில்லை. இதுபோல் கதவை தட்டுவார்கள் என்று முன்பே அறிந்த இருவரும் உஷாராக காதில் பஞ்சை வைத்துக்கொண்டு ஆழ்ந்த நித்திரையில் இருந்தனர். தட்டி தட்டி பார்த்த குமரேசனுக்கு கைவலி வந்ததுதான் மிச்சம். அப்பா, நீங்க எவ்வளோதான் தட்டினாலும் அவங்க திறக்க மாட்டாங்க, விடுங்க, தட்டாதீங்க, எல்லாம் அவ இங்கு இருந்து போயிட்டால்ல அந்த தைரியம்தான், இனி நம்மால எதுவும் அவளை பண்ண முடியாதுங்கிற தைரியம்தான் என்று கூறியவள், இருக்கிறத சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதுதான், இப்போதைக்கு இது தவிர வேற வழி இல்லை என்று அவள் இருந்த சாப்பாட்டை போட்டு சாப்பிட்டு விட்டு சென்றாள். இந்த வெக்கங்கெட்ட குமரேசனும் சாப்பிட்டு விட்டு தன் அறையில் சென்று முடங்கிக் கொண்டார், எதுவும் செய்ய முடியாமல். இங்கு பிரசாத் தலையில் கை வைத்து கொண்டு வாழ்நாளில் இதுவரைக்கும் கடவுளை கும்பிடாதவன் அவரை முதன்முறையாக அழைத்து அவரிடம் புலம்பிக் கொண்டிருந்தான். யோ, உங்களுக்கெல்லாம் என்ன பார்த்தா எப்படியா தெரியுது, என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க, கல்யாணம் வேண்டாம்னு சொன்னேன்தான், அதுக்குன்னு இப்படியா கோர்த்து விடுவீங்க, இதெல்லாம் உங்களுக்கே அநியாயமா தெரியலையா, என்னை என்ன கேனன்னு நினைச்சீங்களா, இல்ல நானும் தெரியாம தான் கேக்குறேன், நான் என்ன சொம்பையா என்று வாத்தி புலம்பி தள்ளினான். என்ன பாக்குறீங்க, நான் இப்படியெல்லாம் ஏன் புலம்புறேன்னு தானே பாக்குறீங்க, 6 அடி அரச மரத்தை வேரோட ஒரே வார்த்தையில சாச்சுப்பிட்டு எப்படி தூங்குறா பாருங்க, அவ தான் காரணம். அவ கூட இல்ல, இந்த பொல்லாத ரைட்டர் தான் காரணம். கல்யாணம் வேண்டாம்னு வரப்பா தெரிஞ்சது ஒரு குத்தமா, கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிற பேர்ல ஒரு குழந்தை பிள்ளைய பிடிச்சு எனக்கு கட்டி வச்சிருக்கு இந்த ரைட்டரு. நான் ஏன் லூசாட்டம் புலம்புறேன்னு தானே கேக்குறீங்க, வாங்க நீங்களே அந்த அநியாயத்தை வந்து பாருங்க. வாத்தி ரிவைன். தன் தாயிடம் பேசிவிட்டு போனை வைத்தவள்
அவனை பார்த்து சிரிக்க, என்ன உன் உடன்பிறப்பு கூட பேசிட்டியா? ம் ஆமா மாமா, தம்பியும் பேசினா, அம்மா கிட்டயும் பேசினேன். இந்த ஊரு எனக்கு புதுசு இல்லையா, அதான் வெளியே தனியா போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதான் நான் சொன்னேன், வெளியே போறதா இருந்தா மாமா கூட தான் போவேன்னு. நீங்க அடுத்த முறை வெளியே போனா என்னையும் கூப்பிட்டுட்டு போங்க மாமா. தனியா இருக்க பயமா இருக்கு என்கவும், சரி சரி நீ வா, உனக்கு தூங்க இடம் காட்டுறேன், அங்க வந்து படுத்துக்கோ என்று அழைத்தவன் மாமா என்று அவன் அழைக்க திரும்பினான். என்ன வேணும் என்கவும், இந்தாங்க இந்த போனை நீங்களே வச்சுக்கோங்க, அம்மா ஃபோன் பண்ணினா என்கிட்ட கொடுங்க என்கவும், ஏன் நீயே வச்சிரு என்று அவன் வாங்காமல் இருக்கவும், என்கிட்ட இருந்தா நான் மறந்துடுவேன் மாமா, எங்கேயாவது மறந்து வச்சுட்டா தொலைஞ்சு போயிடும், நீங்க பத்திரமா வச்சிருங்க என்று அவன் கையை பிடித்து திணித்தாள். சரி வா என்று அவளை அழைத்து சென்றவன் அவன் அறைக்கு பக்கத்து அறையை காட்டி அங்கு படுத்துக் கொள்ளுமாறு சொல்ல, சரி என்று உள்ளே சென்றவள் அவன் வராததும், நீங்க இங்க படுக்கலையா மாமா என்கவும், உடனே கோபமானவன், என்ன இங்க உன் கூட என்னால படுக்க முடியாது, நான் என் ரூம்ல போய் படுத்துக்கிறேன், நீ இங்கேயே படு என்று அவன் அறைக்கு செல்ல, குடுகுடுவென அவன் பின்னால் ஓடி வர, அவள் ஓடி வரும் சத்தம் கேட்கவும், இவள ஒரே இம்ச இவளோட என்று பல்லை கடித்தவாறு நின்றான். இவன் நிற்பான் என்று தெரியாமல் பின்னோடு ஓடி வந்தவள் அவன் முதுகில் மடார் என்று இடித்து கொண்டு நின்றாள். அவள் இடிக்கவும் உடனே திரும்பியவன், ஏய் லூசு, உன்ன உன்ன என்று பல்லை கடித்தவன், என்ன உனக்கு இப்போ பிரச்சனை, எதுக்கு இப்போ என் பின்னாடியே வர, உனக்கு அறிவில்ல, நான் தான் உன்னை அங்க படுக்க சொன்னேன் தானே, அப்புறம் எதுக்கு மாமா மாமான்னு நை நை நச்சரிச்சுட்டு என் பின்னாடியே ஓடி வர, இப்போ என்ன, நான் உன் கூட படுக்கணும் அதுதானே வேணும் என்று அவன் இரட்டை அர்த்தத்தில் பல்லை கடித்தவாறு கேட்க, அவள் அதை அறியாமல் என்று தலையை ஆட்டியவள், ஏமாமா உங்களை நான் மாமான்னு கூப்பிடுறது பிடிக்கலையா என்று கேட்டாள். ஆமா பிடிக்கல, அதுக்கு என்ன இப்போ என்று எரிச்சலாக கூற, சரி இனி நான் உங்களை அப்படி கூப்பிடல என்றவள், எனக்கு தனியா படுக்க பயமா இருக்கு, நீங்க படுக்கிற இடத்துலயே நானும் படுத்துக்கிறேன் என்கவும், அவளை உற்று பார்த்தவன் வா என்பது போல் தலையசைக்க அவனை தொடர்ந்தாள். தன்னறைக்கு அவளை கூட்டி வந்தவன் அங்கிருந்த சோஃபாவை காட்டி, இதுல படுத்துக்கோ, நான் அங்கே படுத்துக்கிறேன் என்று சொல்லவும், என்று தலையை ஆட்டியவள், நைட்டு எனக்கு தெரியாம தனியா விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்க என்று அந்த சோஃபாவில் படுத்து கொண்டாள். ஏய் ஏன் இந்த ட்ரெஸ்ஸோட படுக்கிற, கசகசன்னு இருக்கும், போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா, வந்து படு என்கவும், என்கிட்ட வேற ட்ரெஸ் இல்லை மாமா என்கவும், இப்போதானே வெளியே போயிட்டு வந்தேன், அப்போ சொல்லியிருக்கலாம்ல என்று கத்த, நான் மறந்துட்டேன் என்று தலையை தொங்க போட, சரி சரி நாளைக்கு காலையில போய் வாங்கிக்கலாம் என்றவன், அப்புறம் வேற என்ன என்னன்னு வேணும்னு லிஸ்ட் போட்டு வை என்கவும், ட்ரெஸ் மட்டும்தான்மா என்று வாயை பொத்தி கொண்டாள். ஹே உனக்கு ட்ரெஸ் மட்டும் போதுமா, வேற எதுவும் வேணாமா, மேக்கப் ஐட்டம்ஸு அப்புறம் இந்த நாப்கின் என்று கூற, மேக்கப்லாம் நான் போட மாட்டேன், கடைசியா என்ன சொன்னீங்க, ஆ நாப்கின் அது எதுக்கு எனக்கு, நான் தான் இன்னும் வயசுக்கே வரலையே என்று அவன் தலையில் பெரிய பாறாங்கல்லை எடுத்து போட்டாள். அது எனக்கு தேவைப்படாது என்று அசால்ட்டாக கூறியவள் படுத்து உறங்கிவிட்டாள். அதை கேட்டவனுக்கோ தொண்டைக்குள் முள் சிக்கிய உணர்வு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, ஒரு சின்ன பிள்ளைய போய் கட்டி வச்சிருக்கீங்களே, நீங்க எல்லாம் நல்லா வருவீங்கடா என்று புலம்பிக் கொண்டே அவள் பக்கம் திரும்ப, அவள் நல்ல உறக்கத்தில் சோஃபாவில் இருந்து விழுவது போல் திரும்பி படுத்தாள். அவளை சென்று தன் கைகளில் தாங்கிக் கொண்டவன் கொண்டு வந்து கட்டிலில் படுக்க வைத்துவிட்டு விடிய விடிய உறங்காமல் முழித்து கொண்டிருந்தான். இந்த சம்பவத்தில் டிவோர்ஸ் பேப்பரை மறந்தே போனான். காந்தம் என இருக்கும். அடுத்த அத்தியாயத்தில் என்ன என்று பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. காதல் 4. ஏய் உண்மையை சொல்லு, நீ இன்னும் வயசுக்கு வரலையா என்று திரும்ப திரும்ப அவளிடம் கேட்டுக்கொண்டிருந்தான். உண்மையா ராம், நான் இன்னும் வயசுக்கு வரல, இனிமேதான் வருவேன்னு எங்க ஊரு சோழச்சி ஆயா சொன்னுச்சு. எது ராமா, என்ன பெயரெல்லாம் சொல்லி கூப்பிடுற என்கவும், நீங்க தானே நேத்து நான் மாமான்னு கூப்பிட்டது பிடிக்கலன்னு சொன்னீங்க, ஒருவேளை உங்க ஊர் பொண்ணுங்க கூப்பிடுற மாதிரி
பேரு சொல்லி கூப்பிடுறது தான் உங்களுக்கு பிடிக்கும்னு அதான் பேரு சொல்லி கூப்பிட்டேன். ஆனா பாருங்களேன் ராம், இது கூட நல்லா தான் இருக்கு என்று அவள் பாட்டுக்கு கூற, ஹே, அது நேத்து ஏதோ கோபத்துல சொல்லிட்டேன். நீ மாமானே கூப்பிடு. எனக்கும் அதுதான் பிடிச்சிருக்கு என்று முதன் முறையாக கூறினான். உண்மையாவா மாமா? அப்போ இப்படியே கூப்பிடுறேன் என்று கிழக்கி நகைத்தாள். நீதான் இன்னும் வயசுக்கு வரலையே, அப்புறம் ஏன் அதுக்குள்ள உனக்கு கல்யாணம் செய்து கொடுத்தாங்க என்று கேட்கவும் திரு திருவென முழித்தாள். அது அது என்று என்ன சொல்வதென்று தெரியாமல் கையை பிசைய, சொல்லு என்று ஊக்கப்படுத்தினான். இதை சொன்னால் திட்டுவானோ என்று அவனை பார்த்து பயந்து கொண்டே, நான் நான் தான் மாமா தர்மன் அப்பா கிட்ட சொன்னேன் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு என்கவும் அதிர்ந்தான். என்னது, நீ சொன்னியா? ஏன், உனக்கு என்ன வயசாயிடுச்சுன்னு இப்போ உடனே உனக்கு கல்யாணம்? நீ சொன்னதாலதான் என்னையும் கல்யாணம் பண்ணு பண்ணுன்னு அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அப்போ எல்லாம் ஒன்னாலதான் என்று கோபமாக கேட்க, அது என்று ஏதோ கூற வர அவன் எங்கு அதை கேட்டான். அதையெல்லாம் அவன் காதில் வாங்காமல், உன்ன இப்போ அப்படியே கொல்லணும் போல வெறி வருது என்று கத்த, நானும் சாகணும்னு நிறைய முறை ஏதேதோ பண்ணி பார்த்தேன் மாமா. ஆனா என்னை யாராவது வந்து காப்பாத்திடுறாங்க. நான் என்ன பண்ணட்டும் என்று தேம்பி தேம்பி அழ அதிர்ந்தான். என்ன இவ இப்படியெல்லாம் சொல்றா? அப்படி என்ன நடந்துச்சு சாகுற அளவுக்கு? இவ என்ன லூசா? முளைச்சு 3 இலை விடல, பேச்ச பாரு லூசு என்று மனதிற்குள் திட்டியவன் வெளிப்படையாக, ஏய் நீ என்ன லூசா? அப்படி என்ன நடந்து போச்சுன்னு சாகுற முடிவு? இந்த வயசுல கல்யாணம், வயசுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது பண்றியா நீ? நீ பண்ணிருக்கிறது எல்லாம் அதிக பிரசங்கித்தனம். நீயே சொல்லு, இத்துணோண்டு இருந்துகிட்டு என்னென்ன வேலை பார்த்துருக்க? என்ன பண்ணி வச்சிருக்க? லூசு, அரைக்காப்படி. நீ அரைவேக்காடுன்னு அடிக்கடி நிரூபிக்கிற. சொல்லு, அப்படி என்ன உனக்கு பிரச்சனை? அதுவும் சாகுற அளவுக்கு. இதுல கல்யாணம் வேணும்னு நீயே சொல்லி பண்ணிருக்க என்று மிரட்ட, நான் அங்கே இருக்கிறது சிலருக்கு பிடிக்கலாத்தான். எனக்கும் எங்க போறதுன்னு தெரியல. எனக்கு வெளியே போகவும் பயம். அதான் இத பத்தி தர்மன் அப்பா கிட்ட பேசும்போது சொன்னாரு, கல்யாணம் பண்ணிக்கோ, அப்படி பண்ணினா நீ இங்க இருக்க அவசியம் இல்லைன்னு சொன்னாரு. அதான் நானும் சரின்னு சொன்னேன். நான் சரி சொன்னதும் அவரும் எங்க வீட்ல பேசிட்டு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனா பாருங்க, என்னை யாருக்குமே பிடிக்கல. அங்கேயும் பிடிக்கல, இங்கேயும் உங்களுக்கு என்ன பிடிக்கல. அங்க நான் இருக்கிறது பிடிக்கலன்னு தான் இங்க வந்தேன். இப்போ உங்களுக்கும் என்ன பிடிக்கல. நான் இப்போ எங்க போறது என்று அழ, அவள் அழுகையை பார்த்து ஏனோ அவனுக்கு வலித்தது. ஏன் மாமா என்னை யாருக்குமே பிடிக்கல? நான் கருப்பா இருக்கேன்னு பிடிக்கலையா? ஆனா எங்க அம்மா தம்பி எல்லாம் என்கிட்ட பாசமா தான் இருப்பாங்க. அழுது கொண்டே, மாமா உங்களுக்கு ஏன் என்ன பிடிக்கல? நான் கருப்பா இருக்கிறதாலயா? இல்லனா உங்க அளவுக்கு படிக்கலன்னா? நான் படிக்கணும்னு சொன்னேன். ஆனா அவங்க விடல. எனக்கு ரொம்ப ஆசை படிக்கணும்னு. ஆனா நீ என்னத்த படிச்சு கிழிக்க போற அப்படின்னு சொல்லி என்ன படிக்க அனுப்பல. முதல் முறையா இதுவரைக்கும் என் வாழ்க்கையில படிக்கணும்னு அடம் பிடிச்சேன். ஆனா என்ன அடிச்சுட்டாங்க. அப்போவும் நான் அழுதுகிட்டே கேட்டேன்னு எனக்கு சுருட்டால சூடு வச்சுட்டாங்க என்று தன் முழங்கையை காமிக்க, காஃபி நிற கையில் வட்ட வட்டமாக கருப்பு நிறத்தில் சூடு வைத்ததற்கான தடம் இருக்க, 2 கைகளையும் பிடித்து பார்த்தவன் கண்களிலிருந்து 2 சொட்டு கண்ணீர் வந்தது. அவன் கடைசியாக அழுதது அவனுக்கு 10 வயதாக இருக்கும் பொழுதுதான். அதன் பிறகு இப்பொழுதுதான் அழுகிறான். அவனுக்கு சந்தேகம்தான், தான் தானா இது? எதுக்கு அழுகிறோம் என்று தெரியாமல் கண்களில் கண்ணீர் வந்தது. அதன் பிறகு 1 நிமிடம் கூட நிற்காமல் வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டான். அவன் நேரே போய் நின்றது தர்மராஜிடம்தான். அப்பொழுதுதான் தர்மராஜிடம் பரத் ஏதோ வேறு விஷயம் பேசிக்கொண்டிருக்க, முகமெல்லாம் சிவந்து
தன் முன் வந்து நின்றவனை பார்த்து பதறினார் தர்மன். பிரசாத், என்னடா ஆச்சு? ஏன் இப்படி முகமெல்லாம் சிவந்து இருக்கு? என்ன ஆச்சு என்று அவனை உலுக்க அவரிடம் எதுவும் பேசாமல் அவர் மடியில் படுத்துக்கொண்டான். இந்த 19 வருடங்களில் இதுதான் முதல் முறை அவர் மடியில் படுப்பது. அவருக்கு மிகுந்த ஆச்சரியம், கூடவே சந்தோஷமும் கூட. இது பிரசாத் தானா என்று. அவன் இதுபோல் என்றுமே இருந்ததே இல்லை. ஏன் இப்படி என்று யோசித்தவர் அவன் தலையை வருட, இதையெல்லாம் அதிசயமாக பார்த்து கொண்டிருந்தான் பரத். இது தன் நண்பன் பிரசாத் தானா என்று. தர்மன் தலையை வருடவும் சற்று நேரம் அமைதியாக படுத்திருந்து தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டவன் அவரிடம் தனக்கு தெரிய வேண்டியதை கேட்டான். என் பொண்டாட்டி பத்தி தெரியணும், அவ வீட்டாளுங்களை பற்றி தெரியணும் என்று கேட்கவும், இப்போ என்ன திடீர்னு என்கவும், சொல்லுங்க எனக்கு தெரியணும் என்று அழுத்தமாக கூறவும், கயலை பற்றி அவருக்கு தெரிந்த அனைத்தையும், அவள் எவ்வாறு தனக்கு பரிச்சயம் என்று அனைத்தையும் ஒன்று விடாமல் கூறினார். அவனிடம் அனைத்தையும் கூறிவிட்டு, என் மேல நீ கோபமா இருப்பேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நீங்க 2 பேரும் எனக்கு முக்கியம். உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஒரே காரணம்தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க. கயலை அங்கேயே வச்சிருந்தா அந்த பிள்ளைய அதுங்க கொன்னுடும். அதான் உடனே இந்த முடிவு எடுத்தேன். உனக்கும் ஒரு குடும்பம் வேண்டும் இல்லையா? நீயும் பொண்டாட்டி பிள்ளைன்னு வாழணும். அதை நான் பார்க்கணும். கயலும் அந்த நரகத்திலிருந்து வெளியே வரணும். அதான் இப்படி பண்ணினேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ கயலை நல்லா பார்த்துக்குவேன்னு. அவளுக்கு ஒன்றும் தெரியாது, சூதுவாது ஏதும் தெரியாது. நீதான் அவளை நல்ல வழியில கொண்டு போகணும். உனக்கு கிடைக்காதது எல்லாம் அவள் மூலமா உனக்கு கிடைக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்க 2 பேரையும் எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க 2 பேரும் ஜோடி சேர்ந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். இனி உங்க வாழ்க்கைய நீங்க தான் பார்த்துக்கணும். இன்னும் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன் என்று பரத்தை பார்த்து கொண்டே கூற, வாயெல்லாம் பல்லாக பார்த்தான். எனக்கு பார்த்து வச்ச மாதிரியே அவனுக்கும் பார்த்து வச்சிருப்பீங்களே என்று பிரசாத் கேள்வியாக பார்க்க, பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு. அவர் அப்படி சொல்லவும் இப்போவே ஜொல்லு ஊத்தியது பரத்துக்கு. அவர் அடுத்து சொன்ன பெண் பெயரில் அவன் விட்ட ஜொல்லு ஸ்விட்ச் போட்டது போல் ஆஃப் ஆகியது. ஃபியூஸ் போன பல்பு போல் இருந்த அவன் முகத்தை கண்டு சிரித்தவன் தர்மனிடம், அவளாவது வயசுக்கு வந்தாளா இல்ல அதுவும் இல்லையா என்று நிறுத்த பரத் முகம் அஷ்டகோணலாகியது. அதை கண்டு வாய்விட்டு சிரித்தவன் தன் வீட்டிற்கு கிளம்ப, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து விட்டு போ பிரசாத் என்று தர்மன் கூற, அங்க கயல் தனியா இருப்பா, அவ கொஞ்சம் பயப்படுறா, நான் போகணும் என்கவும், பாருடா பொண்டாட்டி மேல இவ்வளோ அக்கறை என்று கேட்க, ஏன் பொண்டாட்டி எனக்கு இல்லாத அக்கறையா என்று கேட்க, அப்போ இவ்வளோ நாள் எங்கப்பா போயிருந்தது இந்த அக்கறை சக்கரை எல்லாம் என்கவும், டேய் நேத்து தானடா கல்யாணமே ஆச்சு என்று பிரசாத் கூறவும், அதெல்லாம் ஒரு ரைமிங்க்கு சொல்றது, அதெல்லாம் நீ கண்டுக்கூடாது மச்சி என்று அவனை வழி அனுப்பி வைத்தான். பிரசாத் தன் மனதில் அடுத்தது என்ன செய்யலாம் என்று கணக்கு போட்டுக்கொண்டே வண்டியை தன் வீட்டிற்கு வந்தான். வந்தவன் அவள் செய்து வைத்திருந்த காரியத்தில் அதிர்ந்தான். இவள உன்னெல்லாம் என்னடி பண்ணலாம்? அதிக பிரசங்கித்தனம். இத செய்யாதன்னு சொன்னா அததான் செய்யறது. எங்க அவ எதையும் யோசிக்கிறது இல்ல, லூசு என்று அவளை திட்டிக் கொண்டே அவளை தேடி சென்றான். இங்கு பரத், யோ அப்பா எனக்கு கல்யாணம் வேண்டாம் போயா. அவன் கல்யாணம் வேண்டாம்னு சொன்னவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இப்ப என்னவோ அவன் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு என்னமோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினது போல உருகுறான். அவன் எங்கடா உருகுறான் லூசு பயலே. நான் கல்யாணம் எப்போடான்னு நீ பண்ணி வைப்பேன்னு பார்த்தேன். ஆனா நீ பொண்ணு பேரு சொன்னதுமே எனக்கு பகீர்னு இருக்கு. நீ எல்லாம் ஒரு அப்பாவா? சொல்லு சொல்லியா? பரத் பயப்படும் அளவுக்கு யார் அந்த பெண்? ச்சே, ஒரு சின்ன பிள்ளைய போய் தப்பா நினைச்சிட்டோமே, பாவம் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாலோ என்று ராம்பிரசாத் வண்டியை ஓட்டிக்கொண்டே யோசித்தான். நம்ம வாழ்க்கை தான் போர்க்களம் போல் இருந்துச்சுன்னு பார்த்தா இவளோட வாழ்க்கை ரணகலமா இருக்கே,
தெரிஞ்சோ தெரியாமலோ என் வாழ்க்கையில வந்துட்ட ப்ரௌனி. இனி எனக்கு எல்லாமே நீதான். நீ மட்டும்தான். ஹே வாத்தி, என்னடா போர்க்களம் ரணகலம்னு ரைமிங்கா பேசுற? இப்போ ப்ரௌனின்னு வேற கூப்பிடுற? என்ன செல்ல பேரா? என்று அவன் மனசாட்சி கேட்க, ஆமா, என்னதான் சின்ன பிள்ளையா இருந்தாலும் ஏன் பொண்டாட்டி தானே. அதை எப்படி நீ மாத்த முடியும்? அதான், அதை மாத்துறதுக்கு பதிலா நான் மாறிட்டேன். எப்படி என் ஐடியா? என்று தன் ஷர்ட் காலரை தூக்கிவிட்டு கொள்ளவும், ஹே பாருடா, வாத்திக்கு கூட கொஞ்சம் எங்கேயோ ஒரு மூலையில ஒரு கொஞ்சோண்டு மூளை இருக்கு என்கவும் அவன் முறைத்தான். மூக்கு பெருசா இருந்தா இப்படிதான் கோபம் அடிக்கடி வருமாம் வாத்தி என்று நக்கல் செய்துவிட்டு, ஆமா, ஏதோ டிவோர்ஸ் பேப்பர் எல்லாம் வீராப்பா வாங்கிட்டு வந்த, அது என்ன ஆச்சு? அது இனி குப்பைக்கு தான் போகும். அது எதுக்கு? இனி அது எங்களுக்கு தேவைப்படாது. என்னோட ப்ரௌனிய படிக்க வைக்கணும். அவ என்ன விருப்பப்படுறாளோ அதை படிக்க வச்சுட்டு அப்புறம் நாங்க குழந்தை பெத்துப்போம். ஒரு பையன் ஒரு பொண்ணு, இப்போதைக்கு இது போதும் என்று வாத்தியின் வருங்கால பட்டியல் நீண்டு கொண்டே போக, ஓ, உங்க ப்ரௌனி மேல இன்னும் போதை அதிகமானா இன்னும் 2 ரிலீஸ் பண்ணுவீங்க, அப்படித்தானே வாத்தி? எஸ் எஸ், என் மைண்ட் வாய்ஸை அப்படியே கேட்ச் பண்ணிட்ட என் மனசாட்சியே. யோ வாத்தி, நிறுத்து நிறுத்து, நீ பாட்டுக்கு நீட்டிக்கிட்டே போற. இதுக்கு நான் வேற ஐடியா சொல்றேன். வாத்தியின் வருங்கால பட்டியல்னு போஸ்டர் அடிச்சு ஒட்டிடு. போறவங்க வர்றவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கட்டும் என்கவும், சீப்ப என்று கேவலமாக தன் மனசாட்சி என்றும் பாராமல் திட்டு விரட்டி அடித்தான். இங்கு இவன் பட்டியல் போட்டு கொண்டு வர, அங்கு அவள் அனைத்தையும் காலி செய்வது போல் எப்பொழுதும் செய்யும் அதிக பிரசங்கித்தனத்தை செய்து வைத்திருந்தாள். வீட்டுக்கு வந்தவன் அவளை தேட அவள் ஹாலில் இல்லை. தன் அறைக்கு சென்றவன் அங்கு பார்க்க தன் ஷர்ட்டை எடுத்து மாட்டிக்கொண்டு உறங்கியிருந்தாள். அழுதிருப்பாள் போலும். அவள் கன்னத்தில் கண்ணீர் கரை. அதை துடைத்து விட்டவன் கண்ணில் அங்கு அவன் பரத்திடமிருந்து வாங்கி வந்த டிவோர்ஸ் பத்திரம் காற்றில் படபடத்து கொண்டிருக்க, அதை எடுத்தவன் முகம் பாறை என இறுகியது. அதில் முத்து முத்தாக தமிழில் கயல்விழி என அவள் கையெழுத்து இருக்கவும், அதை கண்டு வெகுண்டெழுதவன், அரைவைக்காடு, எதையும் யோசிக்கிறது இல்ல, எல்லாத்தையும் எடுத்தோம் கவுத்தோம்னு செய்யறது லூசு இவள என்று அங்கு உறங்கி கொண்டிருந்தவளை, ஏய் எழுந்திருடி, என்ன பண்ணி வச்சிருக்க, எழுந்திருடி என்று அவளை உலுக்கினான். அவன் உலுக்கவும் தூக்கத்தில், மாமா மாமா, பேய் பேய் என்னை இழுக்குது, பிடிச்சுக்கோங்க மாமா, பிடிச்சுக்கோங்க என்று தூக்கத்தில் கத்திக்கொண்டே அவன் மேல் தாவ, பேப்பரை விட்டவன் அவளை பிடித்து கொண்டான். மாமா விட்டுறாதீங்க, உங்களுக்கு குச்சி மிட்டாய் வாங்கி தரேன், என்ன பேய் இழுக்குது, பிடிச்சுக்கோங்க என்று அவன் மேல் ஏறி தொத்தி கொண்டாள். ஏய் கவி, நான் தாண்டி, பேயெல்லாம் இல்ல, நான் தான் பிடிச்சிருக்கேன், எழுந்துரு என்று அவள் முதுகில் தட்ட, அவனை இறுக்கி கொண்டே முதலில் ஒரு கண்ணை திறந்தவள் மாமா என்று அழைத்தாள். தான் எது மேலேயும் ஏறி இருக்கிறோம் என்று தெரிந்தது. ஆனால் அவனென்று தெரியவில்லை. கவி, கீழே இறங்கு என்கவும் உடனே அவனிடமிருந்து குதிக்க, அவள் கீழே விழுந்து விடாமல் தன்னுடன் அணைத்து பிடித்தவாறு தாங்கிக் கொண்டான். ஹே, விழுந்துராம நில்லு என்றவன் கீழே குனிந்து அந்த பேப்பரை எடுக்க, ஐயோ மாமா, எதுக்கு ஏன் காலில் விழுறீங்க என்று அதிர்ச்சியாக கேட்க, எழுந்து அவள் தலையில் குட்டியவாறு, ஏய் குள்ளபுஸ்கு, உனக்கு வாய் கொழுப்பு அதிகம்தான் என்று சிரிக்க, மாமா நீங்க சிரிக்கும்போது அழகா இருக்கீங்க என்கவும், சரி சரி, இங்க வா, உன்னை என்ன சொன்ன, நீ என்ன பண்ணி வச்சிருக்க என்கவும், நான் எதுவும் பண்ணலையே, தூக்கம் வந்துச்சு தூங்கிட்டேன் என்கவும், அப்போ இது என்ன, பேய் வந்து இந்த பேப்பர்ல உன் கையெழுத்து போட்டுச்சா என்று கேட்கவும், அமைதியாக கீழே குனிந்து கொண்டு, நான் தான் போட்டேன் என்று கூறினாள். நான் உன்கிட்ட கேட்டனா இந்த பேப்பர்ல கையெழுத்து போட சொல்லி? எதுக்கு இப்படி அதிக பிரசங்கித்தனம் பண்ற? உங்களுக்கு தான் என்ன பிடிக்கவே இல்லையே மாமா, அதான் எதுக்கு உங்களுக்கு தொல்லையா இருக்கணும். அப்போதான் இந்த பேப்பர் பார்த்தேன், நீங்களே டிவோர்ஸ் பேப்பர் வாங்கி வச்சதை பார்த்து எப்படியும் கையெழுத்து போட சொல்லுவீங்கன்னு நானே போட்டுட்டேன் என்று திக்கி திணறியவாறு கூற, வர்ற கோபத்துக்கு ஒன்ன என்று அவன் கிட்டே வர, மாமா அடிக்காதீங்க வலிக்கும் என்று கூற, அப்ப ஏண்டி இதுல கையெழுத்து போட்ட? என்ன மாமா, படிச்சவங்க நீங்க, இப்படி வாடி போடின்னு பேசலாமா என்று வாயில் கை வைக்க, ஏய் ஷாக் ஆகிறது இருக்கட்டும், எதுக்கு கையெழுத்து போட்ட? நான் உன்கிட்ட கேட்டேனா?
இல்லை நான் தான் உன்கிட்ட வந்து உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேனா? நீயா ஒன்று நினச்சிக்கிட்டு நீயா ஏதாவது பண்ணுற? சரி, இந்த பேப்பரில் மேடம் கையெழுத்து போட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் மேடம் எங்கே போவீங்க என்று நக்கலாக கேள்வி கேட்கவும், ஊர்ல எங்க மாமா இருக்கு, அங்க போலாம்னு என்று சொல்ல வர அவன் முறைக்கவும் வாயை கப்பென்று மூடிக்கொண்டாள். ஏய் குலபிஸ்கு, இனிமே நான் தான் உன் மாமா. எவனையும் மாமான்னு சொல்லக்கூடாது. நான் தான் இனி எல்லாமே. உனக்கு அம்மா அப்பா ஃப்ரெண்டு எல்லாமே நான் தான். என்ன சொல்றது புரியுதா? இந்த குட்டி மூளையில நல்லா பதிய வச்சுக்கோ. இனி நான் தான் உன் சகலமும். இந்த வீட்டு வாசப்படிய தாண்டி மாமாட்ட போறேன் மாயாண்டிட்ட போறேன்னு சொன்ன காலை வெட்டிடுவேன். என்ன புரியுதா? ம் என்கவும் ம் என்று மண்டையை ஆட்டினாள். மண்டையை ஆட்டாத, மாவாட்ட விட்டுருவேன். ஒழுங்கா வாயை திறந்து பதில் சொல்லு என்கவும் சரி மாமா என்றவள் என்ன நினைத்தாலோ குதூகலமானவள் அவனிடம் வந்து அவன் கையை பிடித்து கொண்டு, மாமா அப்போ இனி நீங்க தான் எனக்கு அம்மா அப்பா எல்லாமே வா என்று கண்களில் ஒருவித ஒளியுடன் கேட்க, ஆமா என்று கூறவும், ஐ மாமா ஜாலி, வள்ளி சொன்னா உன்னோட புருஷன் உனக்கு எல்லாமாவும் இருப்பாங்கன்னு சொன்னார். நான் அப்போ அதை நம்பவே இல்லை. ஆனா நீங்களே இப்போ உங்க வாயால சொல்லிட்டீங்க. அப்போ வள்ளி சொன்னதெல்லாம் நடக்கும் தானே மாமா என்கவும், உன் வள்ளி என்ன சொன்னாங்கன்னு சொன்னாதானே அதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு நான் சொல்ல முடியும் என்று கேட்கவும், அவள் பட்டியல் நீண்டு கொண்டே போக, எல்லாம் நடக்கும், நாம நடத்துவோம். இப்போ எனக்கு பசிக்குது என்று அவன் சமையல் அறைக்கு போக, மாமா மாமாவென்று அவன் பின்னாடியே ஓடினாள். அவன் என்னவென்று கேட்டு அப்படியே நிற்க, எப்பொழுதும் போல் அவன் முதுகில் நங்கென்று இடித்து கொண்டவள் ஆ என்றவாறு தன் தலையை தேய்த்து கொண்டே, மாமா உங்க முதுகுல பாறாங்கல் வச்சிருக்கீங்களா என்று கேட்டுக்கொண்டே நிமிரவும், அவன் அவளை பார்த்து முறைக்க, ஹிஹி என்று சிரித்து கொண்டே, நான் சமைக்க போறேன் என்று சமையல் அறைக்குள் ஓடிவிட்டாள். அவள் பின் வந்தவன், நீ மெதுவாகவே நடக்க மாட்டியா? காலில் சக்கரம் கட்டின மாதிரி ஓடுற. அது பழகிடுச்சு மாமா என்று சந்தோஷமாக காய்கறிகளை எடுத்து நறுக்கினாள். காய் நறுக்கி கொண்டிருந்தவளிடம், ஏய் குள்ளபுஸ்கு, உனக்கு படிக்க பிடிக்கும்னு சொன்னியே, நான் படிக்க வைக்கிறேன், படிக்கிறியா என்று கேட்டதும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்காத குறைதான். மாமா உண்மையாவா சொல்றீங்க? நிஜமாவா என்று திரும்ப திரும்ப கேட்டவளுக்கு அவன் வாய் ஆமா ஆமாம் என்று சொல்லியே அசந்து போனது. அதிக சந்தோஷத்தில் காய்கறி நறுக்குகிறேன் என்ற பெயரில் கத்தி விரலில் பட்டுவிட்டது. அச்சோ, கை நறுக்கிட்டேன் என்று கையை உதறியவாறு வாயில் விரலை வைக்க, லூசு எதிலும் கவனமில்லை என்று கடிந்து கொண்டே ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து வந்தவன் அவள் கையில் கட்டு போட்டு விட, இவள் ஒண்ணுமில்ல மாமா, சின்ன காயம்தான் என்று கூறவும், அதான் இவ்வளவு ரத்தம் போகுதா என்று தன் சிரிச்ச முகத்தை காட்ட அமைதியானாள். பின் அவளுக்கு கட்டு போட்டவன் தான் வந்து காய் நறுக்க, மாமா நகுருங்க, நான் குழம்பு வைக்கிறேன் என்கவும், நீ சும்மா உட்காரு, நானே பண்றேன். அப்புறம் இனி நான் சொல்றத தான் நீ சாப்பிடணும், சரியா? ஏன் மாமா, நான் நல்லா தானே சாப்பிடுறேன் என்கவும், கிழிச்ச, எங்க சாப்பிட்ட? ஒழுங்கா சாப்பிட்றது இல்ல, ஒழுங்கா நான் கொடுக்கறத சாப்பிடணும், அப்போதான் சீக்கிரம் பெரிய பொண்ணா ஆகலாம் என்கவும், ஐ அப்போ நான் வயசுக்கு வந்துருவேனா? சூப்பர் சூப்பர். வயசுக்கு வந்ததும் என்று ஆரம்பித்து அவள் கூறியதை கேட்டு வாத்தி அதிர்ந்தான். என்னடி பேச்சு இதெல்லாம்? அவ்வா என்று வாயில் கை வைக்க, ஆமா மாமா, ஜூலிக்கு டஃப் கொடுக்க வேண்டாமா என்கவும், அப்போ என் கதி? அதுவும் கதிதான் ஆண்டவா என்று இப்பொழுதே வாத்தி தலையில் கை வைத்து கொண்டான். காந்தமென இருக்கும். அடுத்த அத்தியாயத்தில் என்ன சொன்னால் என்று பார்க்கலாம். நன்றி. ஹாய் காய்ஸ், நான் உங்கள் சஹானா லக்ஷ்மன். கதையை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலயமா எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.